கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா. பச்சை பசேன்னு அழகாக பார்க்குறதுக்கு ரம்மியமாக அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அந்த கிராமம். கேரளாவாகட்டும் எல்லாமே சரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அழுகை குரல், எங்கே பார்த்தாலையும் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துறதாகட்டும் அந்தளவுக்கு எல்லாமே இப்போ நடந்துமாச்சு. ஏன் இது சொல்லுதுன்னா, மேற்பட்டவர் வந்து இறந்துட்டாங்க. இப்போ நியூஸ் சேனல் வந்து சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா 222 200 இந்த மாதிரி சொல்லின்னு வராங்க. இன்னும் போக போக தான் தெரியும் இன்னும் எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 250 குடும்பம் வந்து அங்கே வந்து வாழ்ந்துச்சு, ஒரே முட்டுக்கு அடியோடு வந்து போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா பிணங்களாக தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அழுகை குரல் இந்த மாதிரி தான் வந்து நடந்துன்னு வருது. அந்த மக்கள் திருப்பணும் மீண்டும் வரணும் அப்படி சொல்லிதான் நம்மளுடைய ஆசையும் சரி எல்லாமே சரி. ஏன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளை பார்க்குறதுக்கு. ஒரு உயிர் போனாவே எவ்வளோ கஷ்டம். கிட்டத்தட்ட 222 பேருக்கு மேலே வந்து இறந்துன்னுக்குறாங்க. எவ்வளோ ஆசை, எவ்வளோ கனவு, எவ்வளோ இதோடு நின்றுக்குவாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து செதஞ்சு போயிடுச்சு. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் அரசு விடுமுறை அப்படி சொல்லிட்டு விட்டுங்கிறாங்க. 2 நாள் அரசு விடுமுறை, அதாவது எங்கேயுமே வந்து எதுவுமே வந்து இயங்காது அப்படி சொல்லிட்டு சொல்லின்னுக்கிறாங்க. நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய முதலமைச்சர் 5 கோடி ரூபாய் வந்து கேரளா அரசாங்கத்துக்கு வந்து நிதி உதவி அளிச்சுன்னுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க சைட்லேருந்து அதே மாதிரி இன்னும் வந்து என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்ய தயார் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து உடல்கள் வந்து தேடினே இருக்கிறாங்க. அங்கே வந்து சரியான வந்து பாதை இல்லாதனால வந்து இப்போ வந்து புதுசாக வந்து பாலம் போட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த பாலத்தை வந்து அமைச்சிட்டு பின்னாடி தான் வந்து உடல் வந்து தேடும் பணியை சொல்லிட்டு நடக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க. மிலிட்ரி இராணுவம் எல்லாருமே வந்து அங்கே வந்து தேடுறாங்க. எல்லோரும் ஒரு பக்கம் தேடினே தான் இருக்கிறாங்க. அவ்வளோ ஆம்புலன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. திடீர்னு நைட்டு 2 மணிக்கு வந்து அந்த நிலச்சரிவால் இவ்வளோ இது. பகலில் இருந்தால் கூட எங்கேயாச்சும் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நைட்டு திடீர்னு ஏதோ சவுண்டு, எங்கள் பையன் இருந்துக்குன்னு அம்மா வாங்க வாங்க நம்ம ஏதோ ஆகுது, ஏதோ ஆபத்து வருது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மலை உச்சிக்கு போயிட்டுங்கனாங்க, இல்லைனா நாங்களும் வந்து அதோட அடிச்சுன்னு போயிட்டுக்குவோங்க அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க வந்து மலை உச்சியில் இருந்ததுனால வந்து அந்த குடும்பம் வந்து தப்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் வந்து 6 பேர் வந்து என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு இருக்குது. தேடினே இருக்கிறாங்க. வீடு இருந்த இடமே வந்து தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மண்ணுக்குள்ளே வந்து புதைஞ்சி, அதுக்கு மேலே இருந்து வீடு மண்ணுக்குள்ளார போய் மண்ணுக்குள்ளார இருக்கிறது வந்து தெரியாத அளவுக்கு வந்து மேலே வந்து கல் மண்ணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 டன் 20 டன் அளவுக்கு வந்து மூடின்னு இருக்குது. அங்கே இருக்கிறவங்க இராணுவ ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து தோண்டும் பணியில் வந்து எங்களால் வந்து செய்ய முடியல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேசிபி ஆகட்டும் எல்லாமே வந்து நாங்கள் வந்து போகிறதுக்கு வந்து சரியான வந்து பாதை இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கமும் அவங்களுடைய பங்களிப்பை வந்து சொல்லின்னுக்கிறாங்க, நாங்களும் இது பண்ணுறேங்க, நாங்களும் வந்து கூடி சீக்கிரம் வந்து நம்ம வந்து பார்க்குறேங்க அப்படி சொல்லிட்டு சொல்லின்னுக்கிறாங்க. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எல்லோரும் வந்து குணமாகி வரணும்னு சொல்லிட்டு தான் எதுன்னு தெரியல. ஆனால் கடவுளின் தேசத்துக்கு வந்து இப்படியாப்பட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வருஷன்றதோட இதுக்கு முன்னாடியும் வந்து அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எனக்கு போன வருஷம் எனக்கு தெரியல. ஆனால் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வருஷன்றதோட ஒரு சில மழைக்கால டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை ஆகுது. நிலச்சரிவாகட்டும் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தண்ணி அழகாகவும் இருக்குது ஆபத்தாகவும் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து
நடந்துன்னு வருது. அவங்களுக்கு மழை காலம் வந்தாவே கேரளாவோட ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துக்குன்னு இது வரைக்கும் இறந்தவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அங்கே நிறைய நான் சில நியூஸ் பார்த்துட்டு என்னாலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படிடா அந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறன்ற அளவுக்கு அவங்களுடைய சொந்தக்கார உறவினர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழுந்துக்குன்னு இதுன்னு எத்தனையோ பேர் இருந்துக்குன்னு பிள்ளை இழந்துட்டு, தாய் இழந்துட்டு, தந்தை இழந்துட்டு அப்படி சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போய் வேலைக்காக போயிருக்கிறாரு. அவருக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறாரு. வீடு கட்டிட்டு 80% வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 20% தான் இருக்குது. வீடு கட்டினா தான் வந்து வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டினா தான் பொண்ணு தருவாங்க அப்படின்றதுக்காகவே இருந்துக்குன்னு வெளி மாநிலத்துக்கு போய் வேலைக்கு போனவர், அதாவது கேரளாவுக்கு போனவர். அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இன்னும் 2 நாளில் வந்து வீடு திரும்புகிறவர். அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவில் சிக்கி இறந்துட்டார். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய இதை சொல்கிறாங்க. மொத்தம் ஆம்புலன்ஸ் வந்து போயின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாடி எடுத்துக்கின்னு உடல்களை எடுத்துக்கின்னு ஆம்புலன்ஸில் எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வரும்போதும் பார்த்திங்கன்னா வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வரிசையாக நின்று ஓரமாக நின்று அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து மலர் தூவி அவங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நம்மளுடைய இது. ஏன் நம்ம இதை பற்றி நம்ம பேசுகிறோங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இதை வந்து நம்ம பேசணும் அப்படி சொல்லிட்டு தான் நாம் பேசுகிறோங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. அந்த மக்கள் திரும்பவும் மீண்டு நல்லபடியாக வரணும். அந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இருந்த இடமே இல்லாத அளவுக்கு வந்து போயிடுச்சு. மண் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓடையாக தான் இருக்குது. தண்ணி போகிற ஓடையாக தான் இருக்குதே தவிர, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓடையில் கட்டலை வீடை, தண்ணி போகிற பாதையில் கட்டலை, பக்கத்தில் தான் வந்து கட்டின்னுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக, அதாவது தார் ரோடு எல்லாமே இருந்துக்குது. தார் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுங்க ஃபுல்லாக லைனு. இப்போ நம்ம ஒரு தெரு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே இருந்துக்குது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடயமும் இல்லை. தார் ரோடு இருந்ததுக்கு தடயமும் இல்லை, வீடு இருந்ததுக்கு தடயமும் இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வீடு இருந்ததுக்கோ எதுக்குமே வந்து தடயமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்துக்குன்னு அந்த இடம் திரும்பவும் வந்து மீண்டு வரணும். அந்த மக்கள் வந்து திரும்பவும் வந்துக்குன்னு அவங்களோட இறந்தவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும். இதுதான் வந்து நாம் சொல்கிறது. பார்ப்போம் திருப்போம். கிட்டத்தட்ட இப்போது நம்ம நியூஸ் பார்க்குற வரைக்கும் வந்துன்னு 220 பேருக்கு மேலே வந்துன்னு இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் 250 பேருக்கு மேலே வந்துன்னு இதுன்னுவாங்க. ஒரு சில இது 250ன்றாங்க, 400ன்றாங்க. அந்த மாதிரி இன்னும் தேடினே இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் எவ்வளோ மீண்டு வராங்க என்ன அப்படி சொல்லிட்டு தெரில. எல்லோரும் மீண்டு வரணும், எல்லோரும் உயிரோடு வரணும். அதுதான் நம்மளுடைய இது இல்லை, நம்மளுடைய ஆசை. இன்னொரு நியூஸ் என்னென்னா, கேரளாவில் வந்து இன்னொரு சம்பவம் நடந்துருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போயின்னே இருக்குது. ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்களுக்கு வந்து அவசர சிகிச்சை, அவசர உதவி ஏதோ தேவைப்படுதாட்டுக்குது. அதுக்காக இருந்துன்னு அவருடைய கணவர் இருந்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து வேகமாக வந்துன்னு போயின்னுக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு கொஞ்சம் மிஸ் ஆனாலையும் ஆபத்து தான். தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக ஆற்றை கடந்து போகணும். கொஞ்சம் விட்டாலே தண்ணியில் வந்து அவங்க எல்லாம் அடிச்சுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் அது. அந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேகமாக போயிருந்து அவங்களோட உயிரை வந்து கர்ப்பிணி பெண்ணுடைய உயிரை வந்து காப்பாற்றினுக்கிறாங்க. கண்டிப்பாக அவருக்கும் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஆபத்து தான் அதில் போயின்னுக்கிறது. ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இப்போ அப்போதைக்காக அப்போனாச்சும் அதோடைய மருத்துவ உதவி தேவைப்படுது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே எந்த ஒரு மருத்துவ உதவியும் கிடையாது. அதனால் இருந்துக்குன்னு அவங்க வந்து வேகமாக போய் காப்பாற்றினுக்கிறாங்க.
காப்பாற்றி இதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தெரியல. அவங்களும் வந்து நல்லபடியாக இருந்துக்குன்னு மீண்டு வரணும், நல்லபடியாக இருந்துன்னு குழந்தைய பெற்று நல்லபடியாக வரணும் அப்படி சொல்லிட்டு தான் நம்மளுடைய ஆசை. ஓகே, பாய்.